நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கொடுமைன்னு கோவிலுக்கு போனா அந்த கோவிலே கொடுமை தலை விரிச்சு ஆடுதான். அந்த கதையா தாங்க இருக்குங்க. என்னடா ஆச்சு அப்படியே கேட்குவீங்க நீங்க. அது ஒண்ணும் இல்லைங்க, நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்கள வச்சு செய்யணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா யோசிச்சு நம்ம அன்னபூர்ணி மறுபக்கம் வெண்பாவும் வச்சு செய்யறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா குலுக்கல் சீட்ல இப்ப போர் அடிக்கிறதுல மேடம், இன்னைக்கெல்லாம் எப்படி இருந்தாலும் நான் உங்க கூட தான் இருக்க போறேன், ஏன்னா என் டியூட்டி இன்னைக்கு அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. அதனால சரி இன்னைக்கெல்லாம் நம்ம இங்கே என்ஜாய்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போடுறாங்க. அதில் கரெக்டாக நம்ம அன்னபூர்ணி வேணுமுன்னே கையில் ஒரு சீட்டு வச்சுன்னு இந்த மாதிரி ராஜேஸ்வரிக்கு ஜூஸ் போட்டு எட்டினான்னு சொல்லிட்டு உளுந்துருக்கு. அதுவும் ஐஸ் இல்லாமல் ஓகேவா அப்படின்னு சொல்லி நான் எதுக்கு போடணும் மேடம் கேட்டாங்க. போட்டு எட்டுனு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி சரி போட்டு எட்டினாரா எல்லாருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போய் ஜூஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மல்லிக்கு சீட் வருது, அதில் வந்து மல்லி தான் ஜூஸ் பண்ணணும், வருது மல்லிக்கு டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஆடா மல்லிக்கு சந்தோஷமான ஒரு விஷயம், இதோட ஒரு ஹாப்பினஸ் வேற என்ன இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கையில் இந்த மாதிரி சந்தோஷம் இருந்தால் போதுங்க, அடிச்சு தூள் கிளப்பிட்டு போயினே இருக்கலாம். அந்த மாதிரி தான் இப்போ சந்தோஷப்பட்டு இருக்காங்கன்னா பார்த்துங்களேன். சரி இந்த மாதிரி ஒரு பக்கம் சந்தோஷம் இருக்கும் போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்காருல, அவர் இருந்தாலே சைலண்டாக உட்காந்து இருக்காரு. என் பொண்ணு என் கூட இருந்தா போதும்டாப்பா, வேற எதுவும் எனக்கு வேணாம், இது போதும் எனக்கு இது போதுமேனு பாட்டு வேற பாடுறாங்க. இதை கேட்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு. சரி ஓகே, இந்த மாதிரி ஒரு பக்கம் என்ஜாய்மெண்ட்டோட போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்தாலும் அந்த மேடத்துக்கிட்ட சொல்றாங்க, இந்த ராஜேஸ்வரி எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மா வேலை வாங்கினே இருப்பாங்க, அவங்கள இன்னைக்கு வச்சு செய்யணும் மேடம், நீ எதுக்கும் கவலைப்படாத வெண்பா, உன்னோட மைண்ட் வாய்ஸ் எல்லாம் எனக்கு கேட்டுருச்சு, இன்னைக்கு வச்சு செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டது சரி ஓகேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்க தான் போறோம். அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சி அடைய தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் கேரண்டினா பார்த்துக்கோங்களேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க பாட்டு பாடுற போது அப்படியே மெய் சிலுத்துறாங்க. நம்ம விஜய் ஒரு பக்கம் மயங்கிறாருன்னா பார்த்துக்கோங்களேன். அப்படி என்னடா பாட்டு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ். ஏன்னா நானே பாட்டுங்களா, நீங்கள் உடனே பாட்டு சரியில்லை அது சரியில்லைன்னு அப்படியே அதில் ஒரு நொட்டம் குறை கண்டுபிடிப்பீங்க. அதனால் நம்ம மல்லி பாட்டோம் அப்போ நீங்கள் சந்தோஷமாக கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சரி இந்த மாதிரி ஒரு பக்கம் போயின்னு இருக்கா, ரெண்டு பேரும் திருட்டு கலவாணிகள் திருட்டு பிளான் பண்ணிருக்காங்க. இவளை இப்படியே விடக்கூடாது, நம்மளை எப்படியெல்லாம் பழி வாங்குறா, எப்படியெல்லாம் பிளான் பண்ணுறா, எல்லாமே இவளோட பிளானிங்காக தான் இருக்கும், நம்மளை ஸ்கெட்ச் போட்டு அடிக்கிறது தான் இவள் பிளான் பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. என்னடா டே என்ன பார்த்து இப்படி பண்ணிட்டியாடா, சந்தேகப்படுறியா மாப்பிள்ள சந்தேகப்படுறியா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்குது. சந்தேகமெல்லாம் இல்லை, கன்ஃபார்மே படுறேன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம அடித்து சொல்லி ஆகணும். அந்த மாதிரி தாங்க இப்போ பிரச்சனை போயின்னு இருக்குது. சரி பரவாயில்ல, எவ்வளவோ பிரச்சனை போயாச்சு வாழ்க்கையில், இதுக்கு மேலே பிரச்சனை என்ன எவ்வளவோ இருக்குது பார்க்கறதுக்கு. எல்லாத்தையும் நாம தாங்க பார்த்து ஒவ்வொன்றா முடிச்சு போயினே இருக்கணும். அதை விட்டுட்டு நாமளே பயந்து நின்றா ஒன்றுமே பண்ண முடியாது, அடிச்சு தூக்கி கிளப்பிட்டு போயிட்டே இருக்கணும் அடுத்த வேலையை பார்த்துன்னு. அந்த மாதிரி தான் இப்போதைக்கு நடந்துன்னு இருக்கு. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, பார்த்து நீங்களும் ஒரு பக்கம் என்ஜாய் பண்ண தான் போகிறீங்க. அதில் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி சீரியல் இருக்குல்ல, அது வந்து மகா சங்கமம் வரப்போகுதுங்க. என்னது மகா சங்கமமா எப்படிரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியத்தோடு கேட்பீங்க. மகா சங்கமம் என்பது 2 சீரியல், அதாவது புதுதாக வந்துக்கிற ஆடுகளம் சீரியலும் நம்ம மல்லி சீரியலும் ரெண்டுமே ஒரு வாரம் வீக்லி 2 days ஒன்றா சேர்த்து வைக்க போகிறாங்க. அப்படி வைக்கிறது மூலமா அந்த சீரியலோட க்ரோத் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆக்டிவாக போயும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. இது ஒரு விஷயம், நல்ல விஷயம் தான் இந்த மாதிரியே நடக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் இருக்கால, அவர் வந்து கனடா போகிற விஷயம் வந்து இப்போ கேன்சல் ஆகிட்டு இருக்கு. ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் ஆசைப்பட்டது ஒன்று, ஆனால் நடந்தது ஒன்று. என்னடா சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியலையடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் கேட்பீங்க. என்னங்க பண்ணுறது, நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று. வாழ்க்கைன்னா அப்படிதாங்க, நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே நடந்துச்சுன்னா வாழ்க்கையில் எதுக்கு போட்டி பொறாமை இதெல்லாம் வரப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால் எல்லாமே ஒரு பக்கம் சுவாரஸ்யம் இருந்து இந்த உலகத்தில் சுவாரஸ்யத்தோடு தான் நடக்கும். நாமளும் வெயிட் பண்ணி மரண மாதம் ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணணும். அப்போ தான் நமக்கும் ஒரு பக்கம் சுவாரஸ்யம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம வெண்பா குட்டி ஸ்கூலுக்கு போக போகிறாங்க. அடுத்த நாள் பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சுருக்காங்க. உங்களை கூப்பிட மறந்துட்டேன்டா, நீங்களும் அம்மாவும் ஒன்றா தான் வரணும், 2 பேரும் வரணும்னு கம்பல்சரி அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு சில போட்டி வைப்பாங்க. இது மூலயமா பேரண்ட்ஸ்குள்ளே எந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஒற்றுமை இருக்குது, பேரண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் சில்ட்ரன்ஸ் ஸ்கூலில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாஸ் இதனால வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் புதுசாக இருக்குல்ல, இது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுதில்ல. புதுசாக தினுசாக செஞ்சாலும் நல்லா செய்வாங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா இருக்குமான்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு கருத்து இருக்கும். ஏன்னா நான் சொல்கிறத யாரும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டீங்க. அதனால் வெயிட் பண்ணி சீரியலை பார்த்தே தெரிஞ்சுக்கிறான்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பீங்க. வெயிட் பண்ணி பாருங்கள், எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிற மாதிரி நீங்களும் லாஸ்ட்டில் வந்து ஆமாம் இப்படி நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டீங்க, நடக்கலாம் தான் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ நான் சொல்கிறதெல்லாம் 1 மாதம் 2 மாதம் அப்புறம் தான் நடக்கும். இன்றைக்கி சொல்கிறதெல்லாம் ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். அதனால் இப்போ சொல்கிறத நீங்கள் இப்போ நாளைக்குன்னு எடுத்துக்கூடாது. 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் அந்த மாதிரி
லேட்டரில் எடுத்துடணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதை விட்டு இன்னும் நாளைக்கு நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டால் நான் என்ன சொல்லிட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். இவங்க கொண்டு போகிற சீரியலுக்கு டெய்லி நான் ஒன்றே தான் பேசணும் இருக்கும். ஒன்றே பேசணும் தான் நீங்களும் பார்க்க மாட்டீங்க. அப்படியே தள்ளிட்டு போயினே இருந்திருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், எனக்கு பேசுறதுக்கு கதை சுவாரஸ்யமாக இருக்கணும். அதுக்காக தான் நாம் ஸ்டோரியை கொஞ்சம் இழுத்தா பொய் சொன்னாலும் கொஞ்சம் உண்மையை கலந்து சொல்லி நேர்மையாக அப்படியே சும்மா இழுத்து விட்றோம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.